மாட்டேன். அன்பான என் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் சந்திப்பதற்கு தகப்பன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. என் தாய் தகப்பன்களே, என் சகோதர சகோதரிகளே, என் பேர பேத்திகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நிச்சயமா தகப்பன் உங்களை எல்லா விதத்திலும் சந்தோஷமாக வைத்திருப்பார். யாரிடத்தில் நமக்கு கசப்பு வேண்டாம், யாரிடத்தில் நமக்கு வேற்றுமை வேண்டாம். இருக்கிற காலம் வரைக்கும் நம்மை படைத்திருக்கிற தகப்பனுக்கும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுக்கும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபைக்கும், அதில் சார்ந்திருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கும், சகோதரிகளுக்கும், ஊழியர்களுக்கும் முடிந்த அளவுக்கு என் நிமித்தமாக எந்த ஒரு உபத்திரம் வராதபடி நடந்து கொள்வதற்கு என் தகப்பன் எனக்கு கிருபை பாராட்டுங்கள் என்று சொல்லி, அதற்குள்ள நம்ம என்ன பண்ணுவோங்க, வளரச் செய்யும். இன்றைக்கு அநேக விதமான காரியத்தை நம்புகிறார்கள். மெய்தேவனை நம்புவதற்கான காலங்கள் குறைந்து வருகிறது. மனிதன் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறார்கள். சிலர் சில விதமான பொருட்களை நம்புகிறார்கள். ஆனால் இவைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரை நம்புங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுகிறது, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறீர்கள், விருது என்பது மெய். அதை நீங்கள் குன்றுகளையும் மலைகளும் சில பேர் நம்புகிறாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதை மெய். நீ நான் ரட்சிக்கப்படுவது இயேசு கிறிஸ்து என்பதான் மெய். அவர்தான் இந்த உலகத்தில் மெய்யான தகப்பன். அவரை அன்றி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அழிவு வேதனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் ஒருவரால் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும். நாம் எதையோ நம்பி ஓடுகிறோம், எங்கெங்கேயோ ஓடுகிறோம். மெய்யான தகப்பன், விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை நம்மோடு இருக்கிறாரே என்கின்ற அந்த உணர்வு. அவர் பாருங்க, மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய பேர் உண்டு, ஆனால் இவருக்கு மட்டுமே தகப்பன் என்று கூப்பிடக்கூடிய அந்த மிகப்பெரிய கிருபைகளை எல்லா பிள்ளைகளுக்கும் நம்முடைய அருணாதர் இயேசு சுவாமி கொடுத்திருக்கிறார். அதனால் என் அன்பு தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உங்களை ரட்சித்து, நான் உங்களை விடுவித்து, நான் உங்களை மேன்மைப்படுத்துகிறேன். என் கரத்தின் நிழலுக்குள் உங்களை நான் அடைக்கலமாக வைத்திருக்கிறேன். என்னுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் உங்களை மறக்கலாம், நான் என்னைக்காவது உங்களை மறந்திருக்கிறேனா என்று நம்மை பார்த்து நம்முடைய தகப்பன் கேட்கிறார். நீ என்னை தேடாத போது கூட, என்னை துதிக்காத போது கூட, என் ஆலயத்தை வெறுக்கும் பொழுது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனிதனை ஒதுக்கும் பொழுது கூட, நான் உன்னை ஒதுக்கலையே, நான் உன்னை வெறுக்கலையே, மீண்டும் உன்னை என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர நான் பிரயாசப்படுகிறேனே, மீண்டும் அந்த ஊழியரோடு நின்று ஜெபிக்கும்படியான வாய்ப்புகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேனே என்கின்ற சத்தம் நமக்கு நித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்லவா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை படைத்திருக்கிற, உங்களை உருவாக்கியிருக்கிற, உங்கள் தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்திருக்கிற இந்த அன்பின் இரட்சகரை நம்புங்க, அவரை துதிங்க, அவரை சேவிங்க, அவரை மட்டுமே சார்ந்திருங்கள். அவர்தான் நம்முடைய வாழ்வின் ஜீவ ஒளியானவராக வெளிச்சமாக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் செபிக்கிறேன். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இதோ உமது அன்பு பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உம்மை நம்புகிற பிள்ளைகள், உம்மையே தகப்பன் என்று உரிமை பாராட்டக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த நெருக்கடிகளும், உபதங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கடன் நெருக்கங்கள் எவைகள் காணப்பட்டாலும் அவைகள் அனைத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து நீங்கள் காத்து கொள்ள வேண்டும்படியாக உம்முடைய நாமத்தை கொண்டு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். விடுவித்து காத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் உண்டாகட்டும்.
ஆமென். ஆமென்.